வணக்கம் and welcome to Red Carpet with me கனிமொழி. Every week நம்மளோட ஷோல திரை பிரபலங்களை பத்தியும் திரை உலகத்துல நடக்கிற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் and புது படத்தோட ரிவ்யூஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் உங்களுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நம்ம ரெட் கார்பெட்ல முதலாவதா பார்க்க போறது சிவலிங்கா படத்தோட பிரஸ் மீட். சிவலிங்கா படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு பி வாசு. பி வாசு அப்படின்னாலே எவ்வளவு பியூட்டிஃபுல்லான படங்கள் அவர் கொடுத்திருந்தாலும் நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வர படம் சந்திரமுகி தாங்க. நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு சூப்பரான படத்தை கொடுத்திருந்தாரு. அது தொடர்ந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல லீட் ரோல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு உங்க எல்லாருக்குமே ஆப்வியஸா தெரியும். நம்ம ராகவா லாரன்ஸ் நடிச்சிருக்காரு அண்ட் முதல் தடவை இவர் கூட ரித்திகா சிங் பேர் பண்ணி நடிச்சிருக்காங்க. அண்ட் பி வாசுவோட மகனான சக்தியும் இந்த படத்துல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அண்ட் வடிவேலு இந்த படத்துல சந்திரமுகி மாதிரி ஒரு சூப்பரான காமெடி கேரக்டர்ல நடிச்சிருக்காருங்க. பானுப்பிரியா இந்த படத்துல ஒரு முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. பானுப்பிரியா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம நடிச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு நீண்ட நாள் இடைவேளைக்கு அப்புறமா இந்த படத்தின் மூலமா தமிழ் சினிமாக்கு திரும்பவும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. அண்ட் ராதா ரவியும் இந்த படத்துல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே அவங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேரக்டரைசேஷன் பத்திலாம் நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு இந்த படத்தில் வாசு சார் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். ஏன்னா என்னுடைய தலைவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு நிறைய படம் இயக்குன டைரக்டரில் பி வாசு சாரும் ஒன்று. ஃபஸ்ட் ஃப்ரேம் வைக்கிற வரைக்கும் ரொம்ப பயமாக இருந்தது. பெரிய டைரக்டராச்சு எப்படி இருப்பார்னு. உள்ளே வந்த அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். இன்னும் நிறைய படம் அவர் கூட பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. ஒரு மகனை எப்படி பார்த்துக்கணுமோ, எப்படி ஷாட் வைக்கணுமோ, எப்படி எடுக்கணுமோ, அந்த மாதிரி சக்திக்கு எப்படிலாம் அவர் ரசித்து பண்ணாரோ அதை விட அதிகமாக பண்ணியிருக்காரு. வாசு சாருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய ப்ரொடியூசர் படம் எடுத்துகிட்டு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா ஓடி போயிடுவாங்கன்ற பயத்தில் இருக்கும்போது கடைசி வரைக்கும் இருந்து நல்ல பப்ளிசிட்டி பண்ணி ரொம்ப செலவு பண்ணியிருக்காரு. அமைதியாக இருக்கார். அந்த ப்ரொடியூசருக்காகவே இந்த படம் பெருசாக ஒன்றுன்னு நான் வணங்குற ராகவேந்திர சாமி வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோன்ஸ் நான் சொல்கிறத விட ரித்திகா சிங் தான் ஃபஸ்ட் ஹீரோன்னு சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் நீங்கள் படம் ரிலீஸ் ஆனால் உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லா கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொரு ஷாட்டும் பார்த்தீங்கன்னா வாசு சார் நாங்கள்லாம் கூட ஈஸியாக நடிச்சிட்டு போயிடலாம். அவங்க வைக்கிற ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் அந்த ஷாட் ஓகே ஆகும். ஸோ ரித்திகா சிங் தான் ஃபஸ்ட் ஹீரோ இந்த படத்தில். ரெண்டாவது ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் இந்த படத்தில். அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய ரீஎன்ட்ரியாக இருக்கும். அதே மாதிரி பானுப்பிரியா மேடம், நான் அவங்களுடைய ரசிகை. டான்ஸில் அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ராதா ரவி அண்ணன் ஃபஸ்ட் டைம் தான் படம் பண்ணுறோம். அப்புறம் இந்த படத்தில் சக்தி தம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் ஒரு பஸ்ஸில் ஒரு சாங் பாடுவார். அந்த சாங் பாடும்போது ரொம்ப நல்ல டேலண்ட் இருக்குது, ஏன் இந்த தம்பிலாம் இன்னும் பெரிய அளவில் ஹிட் ஆகலை அப்படின்லாம் யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த படம் பார்க்கும்போது கன்னடத்துலேயே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஆனால் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா நான் நின்றுட்டுருப்பேன், அவர் அழுதுட்டு காலில் விழுவார். அந்த விழுற சீன்லாம் எனக்கே கண்ணு கலங்கிடுச்சு. பிரமாதமான நடிகர். இந்த படத்தில் மூணாவது ஹீரோன்னு சொன்னால் அவர் தான் சொல்லணும். நான் ஃபோர்த் ஹீரோ தான் அந்த படத்தில். ஏன்னா கதை ரொம்ப ஒரு சில படத்தெல்லாம் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கதை ஆரம்பிக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீல்லேருந்தே கதை இருக்குது. ஸோ வாசு சார் அவ்வளோ கஷ்டப்பட்டு கன்னடத்தில் இட்டு கொடுத்தாரு. இப்போ தமிழ்லையும் பண்ணிட்டு இருக்காரு. I'm very excited that Shivlinga is finally releasing on the 14th of April, and I really want you all to go and watch it because we've all worked so hard on this film. And I would like to thank the biggest thanks ever to Vasu sir because he has made me do things that I never thought I could do. At the first few days on set, I was so high on energy because I was nervous, and I get really high on energy when I'm nervous. And he took the first 3-4 days to really calm me down, and he just made me feel very comfortable. And everybody on the film, they're all phenomenal and wonderful artists. So I had a great time working with them. Please go watch the film. Thank you so much. இந்த படத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உண்மையிலேயே ஐ மீன் ட்ரீம் ஆர் ரியல் எனக்கே தெரியல. இப்போ எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். முதல்ல ப்ரொடியூசர் சார் ரவீந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.
பிகாஸ் அவர் இல்லைன்னா இந்த ஸ்டேஜ் எனக்கு கிடச்சிருக்காது. நெக்ஸ்ட்டு பி வாசு சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அப்புறம் லாரன்ஸ், சக்தி, அப்புறமா ரித்திகா எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டீமே இட்ஸ் வெரி பிக் க்ரூ. ஆக்சுவலி சிவலிங்கா படம் பாத்தீங்கன்னா ஒரு கன்னடம் படத்தோட ரீமேக் தாங்க. கன்னடம் படத்துக்கும் தமிழ்ல எடுத்து இருக்கிறதும் பயங்கரமான சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி. ஸோ அது என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னடம்ல வடிவேலோட கேரக்டர் இல்லவே இல்லையா. ஸோ தமிழ் ஆடியன்ஸ்க்காக ஸ்பெஷலா வடிவேலோட கேரக்டர் ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கேரக்டருக்காக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பரான அவுட்புட்டும் படத்துல வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பானுப்பிரியாவோட கேரக்டரும் இந்த படத்துக்காக ஸ்பெஷலா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே நிறைய விஷயங்கள் நமக்காக இந்த பிரஸ் மீட்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்க பார்க்கலாம். முதல்ல எனக்கு இந்த படத்துல ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வாசு சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிவலிங்கா படம் கண்டிப்பா இட்ஸ் அன் எக்ஸலண்ட் த்ரில்லர் அண்ட் ஃபேமிலி வேல்யூஸோட அமைஞ்சிருக்கு. டெஃபினட்டா இது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு. காஞ்சனா, சந்திரமுகி அந்த மாதிரி ஒரு பெரிய ஹிட் ஆகணும்னு எதிர்பார்க்கிறேன். அண்ட் வெரி பிளஷர் ஒர்க்கிங் வித் என்டையர் டீம். Thank you for giving me this opportunity. Thank you. பேய் படம்னால எல்லாரும் பயந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து நிஜமாவே பயந்து ஒர்க் பண்ணேன். ஏன்னா பி வாஸ் சார் எப்படி இருக்கும், ஒரு ராஜா சாரோடலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, எப்படி அவுட்புட் எப்படி வாங்குவார். ஸோ அந்த பயத்தில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ரவி சார் ப்ரொடியூசர் முன்னால் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு காட்ஸ் அண்ட் பிரதர் மாதிரி. ஸோ ரொம்ப லைஃப்பில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய எனக்கு ஒரு பிரின்சிபல், எனக்கு ஒரு ஹெட் மாஸ்டர் எல்லாமே அவர் தான். ஸோ அவர் எப்படி டியூன் ஓகே பண்ணுவாரா திட்டுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஒர்க் பண்ணேன். அப்புறம் லாரன்ஸ் மாஸ்டர். ஸோ எங்களோட காஞ்சனா ஜர்னியில் வந்த சிவலிங்கா. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த ஹோல் டீம் ஃபார் த கிரேட் சக்ஸஸ். இந்த படம் சிவலிங்கா வந்து லைக் முதல்ல நான் இந்த படத்துக்கு வந்து நன்றி யாருக்கு சொல்லணும்னா சிவராஜ்குமார் சாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். தமிழில் பண்ணோங்கிறதுக்காக தான் மெயினாக கன்னடத்தில் நான் இந்த ஃபிலிம் பண்ணது. அண்ட் தமிழில் வந்து லாரன்ஸ் மாஸ்டருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சிவராஜ்குமார் சார் சப்போர்ட்டை விட இவரோட சப்போர்ட் இது இன்னும் அதிகமாக இருந்தது எனக்கு. ஏன்னா இந்த படத்தில் வந்து கேரக்டர் வந்து அவ்வளோ மாற்றினாங்க. நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டியிருந்தது. லைக் எப்படி ஆப்த மித்தராலேருந்து சந்திரமுகிக்கு நிறைய விஷயங்கள் மாற்றினாங்களோ அந்த மாதிரி லாரன்ஸ் மாஸ்டருக்காக நிறைய விஷயங்கள் தமிழ் ஆடியன்ஸ்க்காகவும் நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு. கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் வைஸ் என்னோட படங்களில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை அந்த படத்தில் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் ஆக்ட் பண்ண படங்களில் விட. ஹோல் டீமுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சகோதரர் லாரன்ஸோட இது எனக்கு முதல் படம். நமக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லாத வேஷம். ஏன்னா அவர் டான்ஸ் ஆடுவார், ஃபைட் பண்ணுவார். இந்த ரெண்டு வேலையும் நமக்கு கிடையாது இப்போ. அதனால் நல்ல காலங்களில் இவர் வரும்போதெல்லாம் நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி கேரக்டருக்கு போயிட்டோம். இல்லைன்னா இந்த ஆள் ஆட விட்டுருப்பார், முட்டியை கட்டியிருப்பான் நம்மளை. என்ன மாதிரி ஆடுறார், பம்பரமாக ஆடிட்டு இருந்தார். படம் பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதான் ஃபஸ்ட் டைம் இப்போ குவைட் ரீசன்ட் டைம்ஸில் நான் பார்த்த ட்ரைலர் ஆகட்டும், சாங் ஆகட்டும், டான்ஸ் எல்லாமே பிரமாதமாக இருக்கிற இப்போ சிவலிங்காவை பார்த்தேன். நான் நடித்ததற்காக சொல்லவில்லை. ஏன்னா டென்ஷனை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் படத்தை. அதுலேயும் ரீதா சிங் நடிச்சிருக்காங்கன்னா இறுதி சுற்றில் நான் பார்த்தேன். அது பாக்ஸர் அண்ட் ஷீ இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். அதாவது நேச்சுரல் ஆர்டிஸ்ட். அது ஒரு ரிவர் மாதிரி அது. அதனால் அது ரொம்ப நேச்சுரல் ஆர்டிஸ்ட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் பானுப்பிரியா போன்ற பெரியவங்களாம் நடிக்கும் போது அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களாம். அதனால் அவங்களோட நம்ம நடிக்கிற போது நமக்கு ஒரு பெரிய கதாநாயகி இல்லையா, நாங்களாம் அட்மையர் பண்ணி பார்த்த கதாநாயகி. அதே மாதிரி இதில் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா சக்தி அவர்கள் நடிச்சிருக்காங்க. சக்தி வந்து வாசு சார் பையன் மட்டும் இல்லை, என்னுடைய மகனாக இருப்பவர் அவர். எனக்கு நான் மகனாக தான் அவனை ட்ரீட் பண்ணுவேன். ஏன்னா சிறு வயசில் சின்ன தம்பிலெல்லாம் ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல குழந்தையிலே. சின்ன தம்பி மாதிரி. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் ஹிட்னா எனக்கு. ஏன்னா நாங்களாம் சின்ன தம்பியில் நடித்து நாங்களாம் இன்னைக்கு ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இருக்க வீட்டில் பெரிய நடிகர் ராதா ரவி அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து பி வாசு. பெரிய அளவில் பி வாசு தான் காரணம். சிவலிங்கா இஸ் அ வெரி கிரேட் ஃபில்ம். அது நல்லா ஓடும், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. நான் சொல்கிறதுனால ஓடும், நான் சொல்லாமல் இருந்தால் ஓடாமையாக இருக்க போகிறேன். நல்ல படம் அது. நானும் பார்த்து அசந்து போய் கிடக்கிறேன்னு சொல்கிறேனே, எதுக்கு நான் அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா 100 நாள் ஓடணும், அவ்வளோதான். முந்தி இப்போ 100 நாள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்காக சொல்கிறேன். 100 நாளை பார்க்க வேண்டும் சிவலிங்கா. சிவலிங்கா இது கன்னடத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றி படம்ன்றது எல்லாருக்கும் தெரியும்.
இது தமிழில் போட்டு காட்டும் பொழுது இந்த படத்தை வந்து நான் முதல்ல என்ன பண்ணலாம், ரீமேக் பண்ணலாமா, இதை ரீமேக் பண்ணால் யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னும் போது எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு மாஸ்டரை கூப்பிட்டு காட்டலாமே. ஏன்னா அவர் வந்து என் கூட வந்து குசேலன் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் எனக்கு தெரியும். என்னோடய அசிஸ்டன்ட் படம் ஸ்டைல்னு ஒரு படத்தில் அவர் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் எனக்கு அவரை தெரியும். பட் அவருடைய வளர்ச்சி, அதாவது என்னென்னா, எனக்கு அவர் சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியும் அவர் வந்து உழைப்பாளியில் 4வது ரோவில் டான்ஸ் ஆடியிருக்காருன்னு, அந்த குரூப்பில், சுந்தரம் மாஸ்டர் குரூப்பில். ஸோ 4வது ரோவிலேருந்து 3வது ரோவுக்கு வந்து, 3வது ரோவிலேருந்து 2வது ரோவுக்கு வந்து, 2வது ரோவிலேருந்து முதல் ரோவுக்கு வந்து, இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக, இன்றைக்கி வியாபாரம் பண்ணக்கூடிய கதாநாயகர்கள் வந்து, வியாபாரம் ஆகக்கூடிய கதாநாயகர்கள் வந்து ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது ஒரு வியாபாரியாக தன்னை வளர்த்துக்கிட்டு, ஒரு ஹீரோவுக்கு வந்து வியாபாரம் ஆகும் அப்படின்ற மாதிரி தன்னை வளர்த்துக்கிட்டது அவருடைய முயற்சி. மாஸ்டர் பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, அவர் வந்து எந்த டைரக்டரும் வந்து அவரை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து நிறுத்தல, அவராக தான் அவரை கொண்டு வந்தார். முனியில் பண்ணார், காஞ்சனா 1 பண்ணார், காஞ்சனா 2 பண்ணார். தனக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கி தானாக உழைச்சி தானாக வந்து தானாக புகழ்பெற்ற ஒரு நடிகனாக மாறி இருக்கார், கதாநாயகனாக மாறி இருக்கார். அந்த முயற்சியை நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருந்தது. அதனால் இந்த படத்தை அவருக்கு போட்டு காட்டி அவர் என்ன நினைக்கிறார் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த படம் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போவே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தார், சார் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு. ரித்திகா எனக்கு அதே மாதிரி இது பார்த்த அப்புறம் எதிர் சுட்டி பார்த்தோன்னே அந்த ஒரு ரவுடித்தனமான ஒரு பொண்ணு ஓடிக்கிட்டே பேசுறது, அப்புறம் அதில் ஒரு திமிர் இருக்கும் அந்த பேசும்போதெல்லாம், அது மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்குமே, இது ஒரு வித்தியாசமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வந்து நான் ரித்திகா சிங். இப்படி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டும் இதில் வந்து கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணி பண்ணும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, வடிவேலை வந்து எப்படியாவது இங்கே இந்த படத்தில் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர் அதே தான் சொன்னார், சார் வடிவேலை எப்படியாவது பிடிங்க சார், இந்த படத்தில் அவர் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் வடிவேலை கூப்பிட்டு வடிவேலை கதை சொல்லி ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 மணி நேரம் அவரோட சீன் இல்லாத சீன் கூட வடிவேலை கதை சொன்னேன். இந்த படத்தில் வந்து நிச்சயமாக எப்படி சந்திரமுகி என்ஜாய் பண்ணால் அதே மாதிரி எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி ராதாரவி அவர் சொன்ன மாதிரி அவரை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நல்லா நடிச்சாருன்றது ஒரு புது விஷயம் கிடையாது. பட் இந்த படத்தில் சைலண்டாக நடிச்சிருக்காரு, அதுதான் புதுசுல. நம்ம ரெட் கார்பெட்ல அடுத்ததா கடம்பன் படத்தோட பிரஸ் மீட் உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ராகவா. இவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மஞ்சப்பை அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் எவ்வளோ பெரிய மாபெரும் ஹிட் அந்த படம் சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை தொடர்ந்து கடம்பன் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல லீட் ரோல்ல ஆர்யா அண்ட் கேத்ரின் தெரேசா பேர் பண்ணி நடிச்சிருக்காங்க. ஆர்யாவை பார்க்கும் போதே தெரியுது இந்த படத்துக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உடம்பெல்லாம் ஏற்றிருக்காரு. அண்ட் இந்த படம் வந்து ஒரு கும்கி எஃபெக்ட்ல இருக்கும் போல இருக்கு, நம்மளுக்கு போஸ்டர் பார்க்கும் போதுலாம் ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க. அண்ட் கேத்ரின் தெரேசாவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, கும்கி படத்துல லக்ஷ்மி மேனனோட கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆச்சோ அதே மாதிரி என்னோட கேரக்டர் இந்த படத்துல ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுலயும் இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ல பார்த்தீங்கன்னா YG மகேந்திரன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சௌத்ரி சார் பத்தி சொல்லிடுறேன். யார்கிட்ட ஒர்க் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வந்து சார் சௌத்ரி சார் தான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. இண்டஸ்ட்ரியில பாதி பேருக்கு மேல நீங்க கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அவர் தான் ஜெனுவனா அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ல இருந்து அவர் வந்து ஒரு படம் ஃபர்ஸ்ட் படமா இருக்குது எல்லாருமே வந்து இப்போ இந்த நம்ம டீம்ல வந்து அவங்க லைஃப் ஆரம்பிச்சதே வந்து சூப்பர் குட்ல தான். ஸோ இந்த படம் வந்து சௌத்ரி சார் அக்செப்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ஏன்னா அவர் ரொம்ப யோசிச்சு அவருக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் ஒரு ஸ்கிரிப்ட் அக்செப்ட் பண்ணுவாரு. ஜித்தன் ரமேஷ் என்ன சொல்றேன், என் கூடயே இருந்தாரு. எவ்ரி டே ஷூட்டிங்ல வந்து என் கூடயே இருந்தாரு. ஏன்னா ஷூட் பண்றதே காட்டுல தான், காடு இன்டீரியர் கொஞ்சம் ஃபோன் எல்லாம் இருக்காது சார். அவர் என்கிட்ட பேசிதான் ஆகணும், நான் அவர்கிட்ட பேசிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. 2 பேரும் ஒன்னா தான் இருந்தோம். சார் கொஞ்சம் எங்கேயாவது போனா கூட நான் ஹீரோயின்ட்ட கூட பேச விடல, அந்த அளவுக்கு அவர் டார்ச்சர் பண்ணிட்டாரு. ஜென்வனா அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படம் ஃபில்மிங் அவர் பண்ணாரு. ஸோ தேங்க்யூ ரமேஷ், யூ பீன் எ பிக் சப்போர்ட். நெக்ஸ்ட் நம்ம படத்தோட டைரக்டர், அவரோட உழைப்பு வந்து இந்த படத்துல மிகப்பெரிய உழைப்பு. ஏன்னா ஒரு யூஸ்வலா வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நம்ம யோசிக்கிறது வந்து ஏதாவது காஃபி ஷாப்ல இல்லைன்னா ஒரு ரொமான்ஸ் அதெல்லாம் தாண்டி இப்ப சொசைட்டிக்கு என்ன தேவையோ என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் டாபிக் போயிட்டு இருக்கோ அது வந்து ஒரு காட்டுக்குள்ள ஒரு சீன் வந்து கன்சீவ் பண்றது வந்து ஒரு விஷயம், ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ அவரோட விஷனுக்கு தான் இந்த உண்மையிலே பெரிய பாராட்டு. டெஃபினெட்லி அந்த அவர் சொன்ன மாதிரி அவரோட இமோஷன், படத்துல இருக்க இமோஷன் தான் என்ன இந்த படம் பண்ண வச்சது. ஸோ தேங்க்யூ ராகவா ஃபார் கிரேட் ஸ்கிரிப்ட். சதீஷ் சார், ஒரு இன்சிடென்ட் சொல்றேன்.
ரொம்ப ஆர்வமா ஸ்கிரிப்ட்ல இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணுவாரு. ஸ்கிரிப்ட் புக்கெல்லாம் எடுத்துட்டு போய் ஷார்ட் எல்லாம் பிரிச்சு அவர் தான் சார் பிரதர் இந்த ஷார்ட் இப்படிதான் எடுக்கணும், இங்க பாஸ் ஓட்டணும். எனக்கு இப்ப நடிக்கும்போது வந்து சொல்லி பிரதர் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் பிரதர், எப்படியாவது நல்லா நடிச்சிருங்க அப்படின்னு. இவ்வளவு நாள் என்ன பிரதர் பண்ணிருந்தேன், இல்ல பிரதர் நீ பண்ணுவீங்க, பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. தேங்க்யூ மாஸ்டர், நீங்க உங்களோட எஃபர்ட் இல்லைன்னா இது நான் வந்து நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்கேன் சொல்றேன், பட் அது ஓகே 50% தான். அவரும் அவரோட ஃபைட்டர்ஸும் இல்லைன்னா நான் வந்து 1% ரிஸ்க் கூட எடுத்திருக்க முடிஞ்சிருக்காரு. நம்ம படத்தோட ஆர்ட் டைரக்டர் மோகன் சார் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவ்வளோ ஸ்ட்ராங்கா அந்த செட் போட்டிருந்தாரு. ஸோ இந்த படத்தோட சிஜி லார்வன் வந்து உண்மையிலேயே ஒரு நாங்க கொடுத்த பட்ஜெட்டுக்கு அவங்க வந்து சூப்பர். ஏன்னா நீங்க பாக்குறீங்க இப்ப பாகுபலி எல்லாம் பார்த்து பெரிய பட்ஜெட், பட் அந்த அளவுக்கு நம்மள்ட்ட பட்ஜெட் இல்லைன்னா கூட இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து சௌத்ரி சார் அக்செப்ட் பண்ணி நம்ம இந்த சிஜி பண்ணியிருக்கோம். ஹீரோயின் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்க்கு எல்லாரும் அசம்பிள் ஆன ஒரு நாள் முன்னாடி ஒரு நான் ஜிம் எல்லாம் முடிச்சு நானும் ரமேஷ் ஒரு 9:30க்கு பார்த்தா ஒரு சோஃபால 3 o'clock ஒரு சோஃபால உட்காந்துருந்தாங்க. 9:30 அதே சோஃபால அப்படியே உட்காந்துருக்காங்க. சரி தூங்கிட்டு அடுத்த நாள் அவங்க ஷூட்டிங்ல பார்த்தேன். கேட்டேன் இந்த மாதிரி நேத்தி உங்களை பார்த்தேன் நான் 3 o'clock, அதுக்கப்புறம் 9:30 பாத்தீங்கன்னா அப்படியே தான் ஏதோ யோசிச்சுட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்தீங்க, நீங்க ஏதோ கேரக்டர் அப்படிதான் ஸ்டடி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல நான் வந்து அங்க உட்காந்துட்டு எப்படி இந்த படம் ஒத்துக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி நான் இந்த படத்துக்கு ஒத்துக்கினேன் எனக்கு இன்னும் புரியல, நான் உட்கார்ந்து இருக்கேன். பட் அது அப்படி விளையாட்டா சொன்னா கூட அடுத்த நாள் வந்து ஐ திங்க் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா இந்த படத்துல யாருக்குமே ஃபுட்வேர் கிடையாது. ஸோ அவங்கள ஒரு 45 minutes ட்ரெக்கிங் பண்ணி வரதுக்குள்ள டைரக்டர் அவ்வளவு திட்டிடுவாங்க. அதெல்லாம் மீறி இந்த படத்துக்காக ஸ்ட்ரெயின் பண்ணி படம் நல்லா வந்திருக்குன்னு நாங்களாம் நம்புறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இட் டஸ் குட் ஜஸ்டிஸ் டு ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ. ஸோ இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்தேன் ஆர்பி சௌத்ரி சார், ஜித்தன் ரமேஷ் சார் 2 பேருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மஞ்சப்பையில் ஒரு எமோஷனல் கேரியர் பண்ணியிருந்தோம், காமெடி ப்ளஸ் எமோஷனல். இதில் அப்படியே டோட்டலி பார்த்தீங்கன்னா மஞ்சப்பைக்கு டோட்டலி டிஃப்ரென்ஷனாக இருக்கும். எப்படின்னா ஒரு ஆக்ஷன் ப்ளஸ் எமோஷனலாக இருக்கும். இயற்கை வளர்த்து அழிக்கிறனால பாதிப்பு யாருக்கு, அது நமக்கு தான் அப்படின்ற சொல்ற அந்த விஷயத்த ஒரு எமோஷனல் கேரியரில் சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்காக பார்த்துட்டிங்கன்னா ஹீரோடைய ஒர்க் அவுட் பார்த்துட்டிங்கன்னா நாங்களும் 24 hours ஒர்க் பண்ணுவோம், ஹீரோ 48 hours ஒர்க் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவு எஃபர்ட் அவர் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது தெரியும். அப்புறம் கதை சொல்லி முடித்தோடனே அப்புறம் யானை ஒரு கிளைமாக்ஸில் கிட்டத்தட்ட ஔவையார் படத்துக்கு அப்புறம் 70 யானை யூஸ் பண்ணியிருக்கோம் கிளைமாக்ஸில். ஒரு 1965 கிட்ட ஔவையார் படம் வந்துச்சு, ஒரு 60 அதுக்கப்புறம் நம்ம தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சார்ட்டை சொன்னேன் இந்த மாதிரி கதை சொல்லி முடிச்சேன் சௌத்ரி சார்ட்டம். ஸோ இந்த மாதிரி கிளைமாக்ஸில் ஒரு 70 யானை வரணும், எங்கப்பா பண்ணல போகிறா அப்படின்னு ஐடியான்னு கேட்டார். தாய்லாந்து சார், நான் தாய்லாந்தில் இருக்கான்னு கேட்டார். இருக்குது சார் நோ சார். உடனே அனுப்பிச்சு யானை பண்ணையில் நாங்கள் போய் செலக்ட் பண்ணோம், ஒவ்வொரு யானையாக செலக்ட் பண்ணோம். ட்ரைனிங்க்கு இந்த யானை இந்த யானை செலக்ட் பண்ணி அந்த கிளைமாக்ஸ் ஷூட் பண்ணோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னா இவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு பெரிய படம் எனக்கு அமைஞ்சதுக்கு வந்து டீம் சொல்லலாம். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த படம் இருக்கும். எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்க. மறுபடியும் சௌத்ரி சாருக்கும் ஜித்தன் ரமேஷ் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் பேனர்லேயே ஜில்லாக்கு அடுத்தது மிகப்பெரிய பட்ஜெட் வந்து கடம்பன் மூவியாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். சதீஷ், ராகவா அண்ட் மார்ட் டாக்டர் மோகனுக்கெல்லாம் மிகப்பெரிய பேர் கிடைக்கும் இந்த படத்தில். ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு நான் எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லணும்னா அந்த கிரெயின் மேன் கேரன் மீன்ஸ் இதெல்லாம் ஜிம்மி ஜிப்பு கோடாலாம் கொண்டு போகிறது. ஏன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போனோன்னா 1 hour மழைக்கு ஏற வேண்டியதாக இருக்கும். டெய்லி அதெல்லாம் அவங்க தூக்கிட்டு மேலே போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு நைட் ஈவினிங் ஷூட் பேக்கப் பண்ணோடனே மறுபடியும் கொண்டு வந்து கீழே வைப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. தேங்க்ஸ் டு தெம். அண்ட் ஜாமி ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போதே மச்சான் சூப்பர் மச்சான், கதை சூப்பராக இருக்குது, நான் இன்னிலேருந்தே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நம்ம இன்னும் ஃபிக்ஸே பண்ணல இப்போ டேரக்டரை, இப்போ தான் கதை கேட்டு அனுப்பணும். அதுக்குள்ளார மச்சி நான் இன்றைக்கே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அனுப்புகிறோம். பார்த்தோன்னே மீன்ஸ் ஃபஸ்ட்டு 4 months கழிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறமா இன்னும் பேசினே இருக்கும், இன்னும் படம் பண்ணுறோமா இல்லையான்னு. அப்போ 4 months கழிச்சு பார்த்தோன்னா இவனை பார்த்த உடனே ஓகே இந்த படம் பண்ணி தான் ஆகணும் போல இருக்கு, அந்த அளவுக்கு உடம்பு ஏற்றுட்டான். ப்ளஸ் எங்கே போனாலும் அங்கே இவன் கஷ்டப்படுறது பத்தாதுன்னு என்னையும் கூட சேர்த்து அவங்க கூட ஒர்க் அவுட் பண்ணி காலையிலும் சரி ஈவினிங்லும் சரி டேய் வாடா என்னையும் கஷ்டப்பட்டு வச்சு என்னையும் ஒரு வழி ஆகிட்டான்.
ஸோ கண்டிப்பாக ஜாமிக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படமாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். கடம்பன் இது எங்கள் பேனரில் 89வது படம். இந்த படத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியது எதுவும் கிடையாது. எல்லாம் ஆர்யாவும் மற்ற டைரக்டர் வந்து விவரமாக அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. ஆர்யா வந்து இந்த படத்தில் கடுமையாகவே உழைச்சிருக்காரு. ஒரு ஸ்டேஜில், அதாவது ஆர்யா சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பட்ஜெட் மேலே ஏறிட்டு போயிருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். நான் என்னடா அடுத்த படம் எதாவது பண்ண முடியாமல் போயிடுவோமான்னு சொல்லிட்டு. பட் ஆர்யா வந்தா தைரியம் கொடுத்தாரு. சார் நீ கவலைப்படாங்க சார், அந்த மாதிரி எதாவது இருந்தால் நான் இருக்கேன், நீ என்னப்பா பணம் எதாவது இருந்தா அனுபவப்பா நீ. நான் கொஞ்சம் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆனால் உண்மையில கொஞ்சம் அடுத்த நாளே ஒரு கணக்கில் பார்த்தா ஒரு சார் எங்கள் அக்கௌண்டன்ட் சொல்கிறார், சார் ஒரு ஆர்டிஜிஎஸ் வந்துருக்கு சார், யார்கிட்ட இந்தப்பா வந்திருக்கு, இன்னும் இந்த படம் யார்கிட்ட விற்கவே இல்லையப்பா இன்னும். இல்லை இந்த மாதிரி ஆர்யா தான் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அவ்வளோ நம்பிக்கை இந்த படத்துக்கு மேலே இருக்கு. ஸோ கண்டிப்பாக மறுபடியும் இந்த படத்தினுடைய வெற்றி விழா கண்டிப்பாக அவங்களை சந்திப்பேன். அவ்வளோ நான் கான்ஃபிடென்ட்டாக சொன்னதும் கிடையாது. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமைதி எங்கள் பேனர் வந்து நல்லா பேர் எதிர்பார்க்கணும். ஸோ மற்ற அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேரும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ரெட் கார்பெட்ல யாகன் படத்தோட டீம் இன்டர்வியூ இப்போ உங்களுக்காக ஸ்பெஷலா காத்துட்டு இருக்குங்க. ஸோ யாகன் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு வினோத். இந்த படத்துல லீட் ரோல்ல சஜன் அண்ட் அஞ்சனா நடிச்சிருக்காங்க. நீரு பிரபாகரன் இந்த படத்துக்காக மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் என்ன ஜேர்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் லவ் த்ரில்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னதான் ஒரு நார்மலான ஸ்டோரி லைனா இருந்தாலும் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்த படத்தோட டீம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். புது யுகம் டிவி சேனல் வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம். நான் அஞ்சனா கீர்த்தி பேசுகிறேன். சென்னை 28 படத்தில் என்னை சேடு பொண்ணா பார்த்துருப்பீங்க. இப்போது யாகன் படத்தில் என்னை மதுரை பொண்ணா பார்க்க போகிறீங்க. யாகன் படத்தில் பார்த்தீங்கன்னா டெபியூட்டன்ட் ஹீரோ சயன் பண்ணியிருக்காரு. இஸ் அ ஃபண்டாஸ்டிக் பர்ஃபார்மர், நல்ல எக்ஸலண்ட் டான்ஸர். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். படம் வந்து வினோத் தங்கவேல் டிரெக்ட் பண்ணியிருக்காரு. படத்தில் பார்த்தீங்கன்னா இட் டீல்ஸ் வித் அ ஃபாதர் சன் சென்டிமெண்ட். பட் எல்லாமே இருக்குது படத்தில். ரொமான்ஸ் இருக்குது, லவ், ஃபாதர் சன் சென்டிமெண்ட், ட்ராமா, காமெடி எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே மியூசிக் ஹேஸ் கம் அவுட் ஸோ வெல். மியூசிக் இஸ் டன் பை நீரு பிரபாகரன். ஹீஸ் an absolutely talented new gem, அவ்வளோதான் சொல்லுவேன். He's come up with 4 wonderful songs. All 4 songs are equally good, but I personally prefer 2 songs. There's a song called Avayaru and தனியாய் தன்னன் தனியாய். 2 சாங்ஸுமே ரொம்ப அமேசிங்காக வந்திருக்கு. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிக்சரைசேஷன் கூட நல்லா வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் நாங்கள் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுவோம். அண்ட் நீங்கள்லாம் தியேட்டருக்கு வந்து என்னை எப்போதும் சப்போர்ட் பண்ண மாதிரி இப்போவும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் தான் சாயம் பேசுகிறேன். தி ஹீரோ ஆஃப் யாகன் மூவி, directed by Vinod Thangavel and produced by my dad, Yogaraja Chinnathambi at Mapna Productions. I'm really happy today, a big moment for me. I always dreamed of being an actor, always watching movies since, I don't know, many years ago, since child actually. And in the படத்தின் ரோலை பற்றி சொல்லணும்னா, I'm doing a college, a person who's studying at the college, but he's coming from a village, so I have to adapt to that culture. I'm coming from Denmark, which have been a really nice experience and struggle. I love that. I love to be challenging myself to approve something, So I'm really happy for it, and I hope you all will take a good look at the movie and listen to the songs, and I hope you'll love it. Thank you. நான் மியூசிக் டைரக்டர் நீரோ பேசுகிறேன். யார் படத்துக்கு இசையமைச்சிருக்கேன். இந்த ஆடியோவில் ஸ்பெஷல் அம்சம் என்னென்னா, நாமுத்துக்குமார் சார் எழுதியிருக்கார் ஒரு பாட்டு. ஜஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி, நான் ஒரு பாஸ்ட் வீக் முன்னாடி எழுதியிருக்கேன் இந்த சாங்கு. அப்பா மகனுக்கு உள்ள ஒரு சென்டிமெண்ட் பற்றிய ஒரு பாட்டு. ஸோ எல்லா அப்பாவுக்கும் ரொம்ப பாசமாக இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் அப்புறம் அஞ்சனா கீர்த்தி, சஜன், டைரக்டர் வினோத் தங்கவேலு, அப்புறம் ப்ரொடியூசர் வந்து யோகராஜா சார். ஒரு ஃபஸ்ட்டு படம் ஹீரோக்கு. இவங்க எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க.
இந்த படம் வெற்றி அடையிறதுக்கு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. இந்த யாகன் படத்தோட எடிட்டர் சரண் சண்முகம் பேசுகிறேன். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் ஆகட்டும், சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே நல்லா வந்திருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் வினோத் தங்கவேல் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் டேஞ்சர்மணின்னு சொல்லிட்டு அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் டான்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாய்மதி அசார்னு சொல்லிட்டு 2 டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராமேன் மகேஷ்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் நல்ல மேக்கிங் சைடு நல்லாயிருக்கும், நல்ல சாங்ஸு, நல்ல படமாக வந்திருக்கு. இந்த படத்தை வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி படம் பெரிய லெவலில் வரணும்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்டுக்கிறேன். இந்த படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தை நல்ல வெற்றியடை வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது. ரொம்ப நன்றி. நான் யாகன் படத்தோட இயக்குனர் வினோத் தங்கவேல் பேசுகிறேன். இது என்னோட முதல் படம். நான் மிஸ்டர் யோகராஜா சின்னத்தம்பி சார் என்னோட தயாரிப்பாளர், அவருக்கு நான் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். எனக்கு இந்த முதல் பட வாய்ப்பு இயக்குறதுக்கு கொடுத்துருக்காரு. இசையமைப்பாளர் நீரோ பிரபாகர் ஃப்ரம் லண்டன். அவர் நம்ம தமிழ் பையன் மாதிரி தான் இருப்பார், நம்ம துருன்னு. நான் மொத்தம் 4 பாடல்கள் நல்லா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என்னோட ஒர்க் பண்ண சக கலைஞர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். எல்லாருமே எனக்கு நிறையா பெரிய சப்போர்ட் பண்ணாங்க, மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. மிஸ்டர் எடிட்டர் மிஸ்டர் ஏஆர்ஆர் சரண் சண்முகம் சார், அசார் மாஸ்டர், ஜாய்மதி மாஸ்டர், டேஞ்சர் மணி மாஸ்டர், கேமராமேன் மகேஷ் சார். ஸோ எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். யாராவது விட்டு போயிருந்தால் மன்னிக்கணும். அதே மாதிரி பாடல்கள் நாமத்துக்குமார் சார் பண்ணியிருக்காங்க. அந்த பாடல் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாடலாக இருக்கும்னு நம்புகிறேன். எங்கள் படத்தோட டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் நன்றி. குறிப்பாக நடிகர் நடிகைகளை பற்றி நான் சொல்லணும். இந்த படத்தோட ஹீரோ சஜன் புதுமுகம், ஆனால் புதுமுகம் மாதிரி இருக்க மாட்டார். அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஃபைட் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து நடிப்பு எல்லாமே வந்து அதிகமாக நல்லா ஒரு எஃபோர்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. அதுதான் சொல்லணும். உயிரை பணயம் வைத்துன்ற அளவுக்கு ஒரு சண்டை காட்சியெல்லாம் நடிச்சிருக்காரு. டேஞ்சர் மணி மாஸ்டர் சேஃப் அண்ட் செக்யூராக தான் பண்ணார். ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரொம்ப எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த படத்தை பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். எங்களை மாதிரி புதுசாக வரவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்தமான படைப்புகள் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம்.